ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்ல இன்னைக்கு ரெடிமேட் உளுந்த வடை மாவு இன்னைக்கு வந்திருக்கு, அரைச்சி வந்திருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாவு நான் ஒரு டம்ளர் எடுத்து இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா 2-3 தடவை நல்லா அடிச்சுக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி இது பண்ணோம். இதுல நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். நாம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் ஷாப்ல இப்ப நாங்க சன்ஃபிளவர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் நாங்களே மொத்தமா வாங்கி அரைச்சி செக்ல கொடுத்து அரைச்சி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது இப்ப நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. நல்லா இருக்குது. இப்ப இதுலதான் நான் வடை சுட போறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஆயில் 1 லிட்டர் பேக்ல அவைலபிளா இருக்குது. எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அப்படின்னாதான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். காஞ்சிடுச்சு. இப்ப வடையை தட்டி போட்டுடலாம். சூப்பரா வருது உளுந்த வடை, பாருங்க. சாயங்காலம் டிஃபனுக்கு நீங்க ஒரு 4 மணிக்கு ஊற வச்சீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரா. யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா அவங்க வந்தோடனே சூடா செஞ்சு கொடுத்துடலாம். ஆட்டி மாவு ஆட்டி எடுக்கணும் அந்த அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துருக்கேன். ஆயிலே குடிக்கல, பாருங்களேன், நல்லா இருக்கு. ஒரு நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. எண்ணெயே குடிக்கல, பாருங்க. சூப்பரா இருக்கா? மீதி மாவையை போட்டு எடுத்துடலாம். நல்லா வடை சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எண்ணெய்லாம் குடிக்கல, நல்லா இருக்கு. அப்படியே சாஃப்டா மொறுமொறுன்னு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்குது. பிச்சு பார்க்கலாம். ஹலோ சார், என் பேரு சுமதி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கால் பண்ணிருந்தேன் இல்லையா? நானா அந்த வடை மாவு ட்ரை பண்ணேன் சார். சார் உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல். சீரியஸாவே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வடையெல்லாம் போடவே வராது. அது உளுந்து அது ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சு அது எந்த கன்சிஸ்டன்சில பண்ணணும் எதுவுமே தெரியாது. பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் வர சுட்டேன் அப்படின்னு நினைச்சா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு சீரியஸாவே. ஸோ அதை நான் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். உண்மையிலேயே டேஸ்ட்டும் பிரமாதமா இருக்கு சீரியஸாவே. எனக்கு மேலே என்ன சொல்றது தெரியல. சூப்பர், ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு சார். எங்க வீட்டு குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கு சார், அதான் மெயின். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். அதுவும் எனக்கு ஷேப்பாவே வராது சார். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நானா இது பண்ணேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். வடையை பிச்சு பார்க்கலாம். சூப்பர்ல பாருங்க.
இது நீங்க ரெடிமேட் மாவு மிக்ஸ்ல செஞ்சோம் அப்படிங்கறதே தெரியாது, அப்படி இருக்கு சாஃப்டா, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. வாவ், சூப்பர், செமையா இருக்கு. உளுந்த வடை மிக்ஸ் மாவு ரெடியா இருக்கு, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. நம்ம ஊர் ஷாப்ல ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க, செய்யுங்க, ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.